ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்னும் எண்ணி 15 நாட்களில் உன் துணையோடு இது கண்டிப்பாக நடந்தே தீரும். என்னப்பா என் துணையோடு நடக்கப் போகின்றது, என்ன அதிசயம் நடக்கப் போகின்றது அப்பா என்று கேட்கின்றாயா? சொல்கின்றேன், பொறுமையாக கேள். அதிசயம்தான் தங்கமே. உன் துணையை புரிந்து நீண்ட நாட்கள் ஆகின்றன, நீண்ட மாதங்கள் ஆகின்றன, சில பேருக்கு நீண்ட வருடங்கள் கூட ஆகலாம். இன்று வரை என் துணை என்னை மதிப்பதே இல்லை. என்னுடைய நினைவே அவருக்கு சற்றும் இல்லாமல் அவருடைய வேலையை பார்த்து கொண்டு சந்தோஷமாகத்தான் இருக்கின்றார். நான் மட்டும் இன்று வரை மாறாமல் அவரையே நினைத்து கொண்டு எப்பொழுது என்னிடம் வந்து சேருவார் என்று உங்களை வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் அப்பா என்று கூறினாய் அல்லவா? உனக்கான சந்தோஷ செய்தி தான் தங்கமே. உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய சந்தோஷம் யார்? உன்னுடைய துணைத்தானே. அவர் உன்னை தேடி வருவார். இன்னும் 15 நாட்களுக்குள் மனம் மாறி மனம் திருந்தி உன்னை தேடி வருவார். அவர் மனம் மாறி வரும்பொழுது நீ அவரை மனதார ஏற்றுக்கொண்டால் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியில்லாமல் இருந்துவிட்டது. இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சரியாகிவிடும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள். ஒன்றை மட்டும் உன்னிடம் கூறுகின்றேன். உங்கள் இருவரின் விஷயத்தில் குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையிட வராமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இல்லத்தில் சுப நிகழ்வுக்கான அனுகூலம் ஏற்படும் தங்கமே. பிரபஞ்ச சக்தியாயிருந்து என் நேர்மறை எண்ணங்களை நிறைவேற்றும் முருகனுக்கு நன்றி என்று நீயே சொல்ல போகின்றாய். நான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரப் போகின்றேன். உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றும் அதனால் ஏற்பட்ட வருத்தம் நீங்க வேண்டும் என்றும் என்னிடம் பிரார்த்திக்கின்றாய். அதனையும் சரி செய்து தருவேன். எனக்கு நன்றாக தெரியும். நீ மனதறிந்து யாருக்கும் எந்தவித கெடுதலையும் செய்ததில்லை. யாருடைய சொத்தையும் கொள்ளையடிக்கவில்லை. நீ செய்த தர்மம் உன் தலைக்கு மேல் இருக்கின்றது. அது நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். உனக்கு கெடுதல் பஞ்சவர்களை நினைத்து என்ன செய்வது என்று யோசிக்காதே. கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இரு. உனக்கு செய்த கெடுதலை விட காலம் அவர்களுக்கு கொடுக்கின்ற சன்மானம் மிக பெரியது. நீ அமைதியோடு என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டு உன்னுடைய கடமைகளை செய். உனக்கு கெடுதல் பண்ணினவர்களை எப்படி இருக்கின்றார்கள் என்று கூட உன் கண்முன் நான் காட்டுகின்றேன். உனக்கு எப்பொழுதும் உன் குடும்பம் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை ஊக்குவிக்கின்ற உன் பாசமுள்ள குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுவே அப்பாவின் ஆசையும் கூட. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வு மிக சிறப்பாக அமையும். அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு பாசத்தோடு இரு தங்கமே. நிச்சயம் உன் துணை இன்னும் 15 நாட்களில் உன்னுடன் வந்து சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய வாழ்க்கையாக மாறும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.